சோனி பிக்சர்ஸ் மற்றும் ராஜ்கமல் புரொடக்ஷன்ஸ் இணைந்து வழங்குகிற அமரன் கமலஹாசன் அவர்களுடைய தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கிறார். Anuj SHG Scratch Free Tiles. No more scratch, no more tension. Holidays nale, adu namma GT Holidays da. ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்குறாங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும். சிவகார்த்திகேயன் தான் இதோடைய கதாநாயகனுங்கிறது நமக்கு தெரியும். இந்த படத்தோட டைட்டில் வரப்போகுது, அது என்னவா இருக்க போகுதுங்கிற கேள்வி இருந்தது. ஏன்னா ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் தொடர்ந்து இந்த படத்துக்காக கடுமையான உடற்பயிற்சியிலையும் துப்பாக்கி பயிற்சியிலையும் ஈடுபட்ட நிறைய காணொலிகளை சின்னதாக நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். கண்டிப்பாக கமலஹாசன் அவர்கள் தயாரிக்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய பேரை போடுறாங்க அப்படின்னாவே அந்த படம் அந்த அளவுக்கு தகுதியான படமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சது. சிவகார்த்திகேயனும் தொடர்ந்து இப்போது ஒரு பண்பட்ட கதாநாயகனாக நமக்கு இருக்கிறார். ரொம்ப தெளிவாக சரியான அவருடைய கெரியருக்கும் பார்க்குற ஆடியன்ஸுக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு கதையாக தேர்ந்தெடுக்கிற திறன் படைத்த ஒரு கதாநாயகனுங்கிறது நமக்கு தெரியும். சரி, என்ன கதையாக இருக்கும், என்னவா இருக்க போகுது அப்படின்னா, அமரன் அப்படிங்கிற டைட்டில் போர் வீரன் அப்படிங்கிற பொருள் படைத்தது. அதுதான் அமரன் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம். அமரர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதுக்கு இறந்து போனவருங்கிற ஒரு பொருளும் இருக்குது. நீங்கள் அது போட்டு இங்கே குழப்பிக்கணும். அமரன் அப்படின்னா போர் வீரன். சரி, இந்த போர் வீரன் என்ன செய்கிறான் அப்படின்னா, எடுத்த உடனே ஒரு பெரிய ஒயிட் ஆங்கிளில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் காட்டுறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எடுத்த உடனே காட்டினோடனே ஒரு ரொமான்டிக்கான காதல் காட்சியோ பாடல்களோ அல்லது ஹீரோ ஹீரோயின் இன்ட்ரோவெல்லாம் இல்லை. எடுத்தோடனே ஒரு பயங்கரவாதியுடைய பயிற்சி தான் அங்கே எடுத்தோடனே காட்டப்படுது. ஒரு மேடையில் ஒரு பொம்மை வைக்கோலால் செய்யப்பட்ட இராணுவ உடை உடுத்திய ஒரு பொம்மையுடைய கழுத்து அறுப்பதற்காக ஒரு பயங்கரவாதி நிற்கிறாரு. அவர் நாளைய வீரர்களேங்கிற மாதிரி இங்கே முழக்கமிடுறாரு. அங்கே நிறைய இளைஞர்கள், குழந்தைங்க, சிறுவர்கள் நிறைய பேர் அங்கே பயங்கரவாத பயிற்சிக்காக காத்திருக்கிறாங்க. இப்போ நான் என்ன செய்கிறேங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஃப்ரீடம், சுதந்திரம் அப்படின்னு அவங்க எல்லோரும் கத்துறாங்க. சரி, இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதிகளில் இருக்கிற பெரிய பயங்கரவாதிகள் கூட்டம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த கூட்டம் என்ன மாதிரியே அடுத்த தலைமுறையை பயிற்சி பண்ணி அவங்களை கிளர்ச்சியாளர்களாக, புரட்சியாளர்களாக, தீவிரவாதிகளாக, பயங்கரவாதிகளாக மாற்றுறாங்கன்னு நம்ம இவ்வளவு நாளாக செய்திகளில், நிறைய கட்டுரைகளில், நிறைய கதைகளில், செவிவழி செய்திகளாக கேட்டதெல்லாம் அங்கே காட்சி அமைப்பாக வந்திருக்கு. அப்படியே அந்த பக்கம் சிவகார்த்திகேயனுடைய குரல்லே தொடங்குது அந்த காணொளிகள். ஒரு ஆர்மி கேம்ப், இந்தியாவில் சிப்பாய்களுக்கான 20,000க்கும் அதிகமான கேம்ப் இருக்கிறையில் நீங்கள் நம்ம 44 RR சீட்டா கம்பெனியில் இருக்கீங்கன்னா நீங்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்புறம் பார்த்தா ரொம்ப நேர்த்தியான காட்சி அமைப்பெல்லாம் வருது. அதுக்கு முன்னாடி இந்த RR அப்படிங்கிறது என்ன, 44 RRனா ரெஜிமெண்ட்டு, நிறைய பெட்டாலியன், இப்படி இராணுவத்தில் நிறைய வார்த்தை இருக்குது. ஆனால் அந்த RR அதுதான் பின்னாடியே அவர் சொல்லியிருப்பார். ராஷ்ட்ரிய ரைஃபிள், யாராவது டெரரிசம்னு யோசிச்சா ராஷ்ட்ரிய ரைஃபிள் நெத்தி போட்டுலேயே சுடுவாங்கிற பயம் அவன் அலறணும்னு ரொம்ப உணர்ச்சி பொங்க சிவகார்த்திகேயன் சொல்கிறார். யார் இந்த RR ராஷ்ட்ரிய ரைஃபிள் அப்படின்னா என்னென்னா, 1990களில் இந்திய இராணுவம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில், மிக முக்கியமாக ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இந்த கிளர்ச்சியாளர்களை ஒடுக்குவதற்காக ஒரு படைப்பிரிவை உருவாக்குறாங்க. 75,000லேருந்து 80,000 போர் வீரர்கள், இராணுவ அதிகாரிகளை கொண்ட இந்த துருப்புடைய வேலை என்னென்னா, இந்த பயங்கரவாதிகளை ஒடுக்கிறது தான். சரி, இப்போ இந்த RRல யாராவது சேர முடியுமானா இல்லை. இந்திய இராணுவத்தில் ஒரு 3 ஆண்டு பயிற்சி பெற்றவங்க, IMA இந்தியன் மிலிட்டரி அகாடமியால் 1 வருஷமாவது கண்காணிப்புக்குள்ளாக்கப்பட்ட சிறந்த வீரர்களை மட்டும்தான் அதில் எடுத்து போடுறாங்க. அந்த வீரர்கள் தான் இந்த பயங்கரவாதத்தை தடுக்கிற பிரிவில் இருக்கிறாங்க. இப்படி ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ராஷ்ட்ரிய ரைஃபிள் என்ன பண்ணுறாங்கன்னா, பயங்கரவாதிகளோட போரிடுறாங்க. இவ்வளவு தான் கரு. பயங்கரவாதிகளோடு போரிடுகிற இந்திய இராணுவம். இதை வச்சு என்ன கதையம்சத்தை இங்கே உருவாக்குறாங்கிறதா ரொம்ப முக்கியமான கேள்வி. இன்றைக்கி வர நிறைய படங்கள், நல்ல நல்ல கதைகள் இருக்குது, இல்லை ரொம்ப சாதாரண சுமாரான ஒரு வரியான கதைகளை மட்டும் இருக்குது. ஆனால் அந்த திரைக்கதை இருக்குது பாருங்கள், இந்த ஸ்க்ரீன் பிளே, அதில் அவங்க காட்டுற மேஜிக் தான் ஒரு படத்தை ஜெயிக்க வைக்குது. இன்றைக்கி நம்ம ரொம்ப வியந்து பார்க்குற இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில், கன்னடத்தில், தெலுங்கில், தமிழில், மலையாளத்தில் உருவாக்கப்படுகிற படங்கள் நல்ல சிறப்பான திரைக்கதையோடு இருக்கும் பட்சத்தில் அது உலக அளவில் பேசப்படுது. அதுக்கான முயற்சிகளும் தொடர்ந்து வருது. இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே பார்க்கும்போது, இந்த படத்தில் காட்சி அமைப்புகளை பார்க்கும்போது ஒரு நல்ல துல்லியமான யதார்த்தமும் நேர்மையும் இருக்குது. ஏன்னா ஒரு சண்டை காட்சி அப்படின்னா அது நம்பகத்தன்மையை கொடுக்கும்போது தான் பார்வையாளர்கள் அதை நம்புகிறான். அதில் காட்டப்பட்ட சண்டை காட்சிகள் எல்லாமே நம்பகத்தன்மையோடு இருக்கும். துப்பாக்கி சுடுறதா இருக்கட்டும், ஒரு குண்டு வெடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு டேங்கர் பறக்க, இதெல்லாமே ஒருத்தர் கால் வெடித்து செதறி, அதெல்லாம் ரொம்ப உண்மைத்தன்மைக்கு நெருக்கமாக இருக்குது. அது ஓவர் டூ ஆனாலும் நமக்கு பிடிக்காமல் போயிடுது, இல்லை உண்மைத்தன்மைக்கு அருகாமையில் இல்லைன்னாலும் நமக்கு பிடிக்காமல் போயிடுது. ராஜ்குமார் பெரியசாமி ஏற்கனவே ரங்குன்னு ஒரு படம் எடுத்தவர். அந்த படம் எந்த அளவுக்கு போகலைங்கிற பேச்சை கடந்து அந்த படத்தை அவர் எடுத்திருந்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது.
அதே மாதிரி இல்லை, அதை விட பன்மடங்கு அதிகமான கவனத்தோட, அதிகமான பொருட்செலவோட, அதிகமான நேர்த்தியோட இந்த அமரன் திரைப்படத்தோட காட்சி அமைப்புகளும் இதோடைய இசையும் ரொம்ப நேர்த்தியாக பொருந்திருக்கு. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதிலேயே உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லைங்கிற பாரதியுடைய வரியை ரொம்ப அழகாக அவங்க காட்சிப்படுத்தியிருந்தாங்க. ராணுவ வீரர்களுக்கு எப்பயுமே ஒரு கமாண்டோ அல்லது அங்கே ஏதோ ஒரு கேப்டன் இருப்பார். இப்போ அமரன் வந்து கமாண்டோ அமரனா கேப்டன் அமரனா நமக்கு இது வரைக்கும் சொல்லாட்டியும் சிவகார்த்திகேயன் அமரன்கிற கதாபாத்திரத்துக்கு பொருந்திருக்காராங்கிற கேள்வி தான் இங்கே ரொம்ப முக்கியமானது. இவ்வளவு நாளாக நம்ம பார்த்துட்டு இருந்த ஒரு நகைச்சுவை சிவகார்த்திகேயன், ஒரு யதார்த்தம் கலந்த சிவகார்த்திகேயன் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறி இன்றைக்கி ஒரு இராணுவ வீரராக வந்திருக்காருனா, இல்லை ஏற்கனவே இராணுவ வீரராக டாக்டரில் பண்ணியிருக்காரு. அதாவது இராணுவத்தில் பணிபுரிகிற ஒரு டாக்டர், ஒரு சாதுவான, ஒரு அமைதியான, ஒரு சாக்லேட் பாயான இராணுவ வீரனாக இருக்கிற டாக்டரை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இது ரொம்ப ரக்கடான ஒரு இராணுவ வீரர். ஹூ ஆர் வி அப்படின்னு கேட்குறாரு. கேட்டு அடுத்து ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிட்டு ஹூ ஆர் வி அப்படிங்கிற நரம்பு புடைக்க பேசுகிற வசனங்களும் ஒரு துப்பாக்கியை கையாளுகிறதும் இதுக்கு ஒரு தகுதிப்படுத்திக்கிட்டார் தன்னுங்கிறத நம்ம காட்ட வைக்கிறோம். இது சிவகார்த்திகேயன் இப்படி ஒரு அதிரடியான, புரட்சிகரமான, துப்பாக்கி ஏந்தி சண்டை எடுக்கிற, ரத்த சதைகளை கூட விளையாடுகிற ஒரு இராணுவ வீரனான கதாநாயகனாக மாறி இருக்காருன்னா, ஆமாம் மாறி இருக்காருன்னு சொல்ல தோணும். அதில் எந்த விதத்துலையும் நமக்கு ஆடா இல்லை, இது ஒட்டலப்பா சிவகார்த்திகேயன் நம்மளால் சொல்ல முடியல. தன்னை அதுக்கு செதுக்கி தன்னை அதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அவருடைய அந்த ஒரு 30-35 வயசான லேசாக தாடி நரைச்சிருக்கிற அந்த தோற்றமும், அவருடைய உடல் அமைப்பும், அவருடைய முக பாவனையும் அதை ஒத்துக்க வைக்கிது. ஒரு இராணுவ கூட்டத்தை கையாளுகிற ஒரு இராணுவ வீரனா இன்றைக்கி எந்த ஆப்ரேஷனுக்கு எவனுமே மூஞ்சியை மூடக்கூடாது, இதுதான் இந்தியன் ஆர்மிக்காரனுடைய முகங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு புரட்சிகரமாக அவர் பேசுகிறத பார்க்கும்போது பரவாயில்லையே நல்லா பண்ணியிருக்காரியா அப்படின்னு தோண வைக்கிது. இந்த இராணுவ அமைப்பு இந்த புரட்சியாளர்களோட என்ன சண்டை போட போகிறாங்கிறது மட்டும்தான் கதையா, இல்லை இந்த கதைக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் பேசப்பட போகுதாங்கிறதான் கேள்வி. ஏன்னா இந்த ஸ்டாரிங் சிவகார்த்திகேயன் போடுகிற இடத்துல சிவகார்த்திகேயன் இந்த மிஷின் கன் வச்சு தடன்னு சுட்டுட்டு வர இடத்துல பின்னாடி மன்மோகன் சிங்கோட படம் வச்சுருக்கிறாங்க. அப்போ இது உண்மையிலே நடந்த கதையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிற கேள்வி நமக்கு வருது. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் காஷ்மீரில் நிறைய இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்ததை செய்தித்தாளில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ மன்மோகன் சிங் படத்தையே வச்சு அந்த காட்சியை அதுவும் ட்ரெய்லர்லையும் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு உண்மை சம்பவத்தை பிரதிபலிக்கிற விஷயமா இருந்திருக்கலாம். இது ஏதோ ஒரு விஷயத்தை பேச, ஏன்னா இந்த முன்னோட்டத்துடைய இடையிடையே பார்த்தீங்கன்னா தங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய படத்தை வச்சுக்கிட்டு அந்த கம்பி வேலிக்கு பின்னாடி ஏக்கத்தோடு இருக்கிற பெண்கள், குழந்தைகளுடைய படத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். இன்னொரு பக்கம் இவனை கண்டுபிடிச்சா இத்தனை லட்சம் பணம் தரப்போகிறவங்க ரிவார்டை இராணுவ வீரர்கள் ஒட்டுறதை பார்க்க முடியுது. ஒரு பக்கம் இராணுவ வீரர்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் யாரோ தெருவில் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. புரட்சியாளர்களுக்கு எதிராக ஏதோ கல்லெல்லாம் விட்டு எரிகிற சாதாரண பொதுமக்கள்னு இந்த படம் ஏதோ ஒரு கதையை ஏற்றிட்டு வரப்போது. அந்த கதையை எவ்வளவு திரைக்கதையோடு அழகாக ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கங்கிற ஆர்வம் கண்டிப்பாக அதிகமான அளவில் இருக்குது. என்ன கதையை சொல்ல போது, எந்த உண்மையை பேச போது, எந்த அரசியலை இங்கே வெளிப்படுத்த போது, யாருடைய முரண்களெல்லாம் அமரன் சம்பாதிக்க போகுது அப்படிங்கிற ஆர்வம் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வர்ற சூழலில் அமரன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு டீசராக இருந்தது. உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது, உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை நிச்சயமாக கமெண்ட்டில் பகிருங்க. நன்றி. Anuj SHG Scratch-Free Tiles. No more scratch, no more tension. Holidays nale adu namma GT Holidays da.